அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு சின்ன கான்ட்ராக்ட் பஸ்ஸில் போது பேசுகிறோம், டைம் இல்லை, அதனால் சரிங்களா. சரி, அப்படியே ஒரு இயற்கையை பார்த்துட்டே பேசலாம். என்னோட வாய்ஸ் கேளுங்க, நான் தான் பேசுகிறது, வேறு யாரும் இல்லை. எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எந்த யாராக இருந்தாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே அதுக்கு கஷ்டம், இதுக்கு கஷ்டம், குடும்பத்தை ஓட்டுறது கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கஷ்டம் என்பது இலக்கு, இலக்கு என்பது சாதனை. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு படிக்கும்போது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அந்த பசங்க நிம்மதியாக இருக்கிறாங்களான்னா பெருசான நல்லா இருக்கலான்னு ஒரு மனசில் நினைப்பு இருக்குது. நிம்மதியும் சந்தோஷமாக இருக்குது. 5ஆவதுலேருந்து 10ஆவதுனா அவன் அடுத்த கட்ட படிப்புக்கு என்ன வேணுமோ அதை முயற்சி செய்யும்போது கஷ்டம் வரும், துன்பம் வரும், இன்பம் வரும், நிம்மதி அப்பப்போ வரும், சந்தோஷம் அப்பப்போ வரும். அப்போ இருந்தே நம்மளோட சந்தோஷங்களையும் இதையுமே பார்த்திங்கன்னா அந்த வெற்றி நோக்கத்துக்காக, அந்த இலக்குக்காக எடுத்து வைக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனிதன். அப்படியே அந்த கால போக்கில் 10th முடித்தோடனே 12ஆவது என்ன வேலைக்கு போகலான்னு அதுக்கு தகுந்த படிப்புக்கு தகுந்த 11th 12th செக்ஷன் எடுத்து படிக்கிறாங்க. 12ஆவது முடிச்சு கல்லூரி போகும்போது வேலைக்கு உண்டான சிஸ்டமேட்டிக்காக உள்ளே இறங்குறாங்க. அப்போ தான் அதிலேருந்து நம்ம சரியான ஒரு வரைமுறையான வார்த்தை எடுத்து வைக்கும்போது வேலைக்கு போக முடியும். இந்த வேலைக்கு போனால் ஒரு சில இந்த வேலைக்கு வந்துக்கலாமா, அந்த வேலைக்கு வந்துக்கலாமா, அந்த வேலைக்கு வந்துக்கலாம், இந்த வேலைக்கு வந்துக்கலாமான்னு பார்த்துட்டு சில பசங்க அதில் வேலை செய்கிறாங்க. செட் ஆகிட்டு உங்களுக்கு வேறு பக்கம் போகிறாங்க. இது வந்துட்டு பொறுமை முக்கியம். மேக்ஸிமம் பசங்களுக்கு பொறுமை முக்கியம். பொறுமையெல்லாம் யாருமே கிடையாது. எல்லோரும் ஒரு ஸ்பீடு வாழ்க்கையாக எப்பவுமே வச்சுட்டுருக்குறாங்க. அது வந்துட்டு நமக்கு பெரிய அளவில் ஆகாது. ஒரு வண்டி எடுக்கிறாங்க, 100 வண்டி வச்சுக்கிறாங்க. 100 வண்டி வச்சுக்கிறாங்கன்னா பெரிய ஷோரூம் வச்சுக்கிறாங்கன்னா பெரிய பணக்காரன் நிம்மதியாக சந்தோஷமாக. அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனை முதல்ல போட்டிருப்ப, எத்தனை கடன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை யாரும் பெருசு எடுத்துக்கல. நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இத்தனை வண்டி வச்சுக்கிறீங்கண்ணா, எனக்கு டியூ கொடுங்க. இத்தனை வண்டி வச்சுக்கிறேன், எனக்கு கடன் கொடுங்க. எத்தனை பேர் அதை சொல்லிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் எண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை விட இங்கே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு டைம் பண்ண அந்த பேங்கில் கிடக்க மரியாதை இருக்குது இல்லைன்னா அங்கே 2 வண்டி 3 வண்டி அவையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாமே கொடுத்தேன். இருக்கிற காசு போட்டு ஒரு முகம் ஆரம்பித்தா நம்ம சொல்கிற விதம் ரொம்ப கடன் கொடுத்தாலுமே அதை சொல்கிற விதம் ரொம்ப. ஒரு மனுஷனுக்கு இலக்கு வேணுங்க. ஒரு சாதிப்பு தன்மை கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வேணும். இல்லைன்னு வச்சுங்க நம்மளை வேஸ்ட். நம்ம ஒரு வெட்டியாக தான் நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க. இதே இருக்குது. இத்தனை காங்கிரீட் மிஷின் இருக்குது. இந்த ஓனர் வந்துட்டு இந்த காங்கிரீட் மிஷின் வச்சதுனால ஏன்னா வசதியான நிம்மதியானவங்களாக இருப்பாங்களாம். எத்தனை பக்கம் போக வேண்டியது. ஏன்னா ஒரு நாள் அது கிட்டத்தட்ட பல கோடி மதிப்பு போட்டு அந்த காங்கிரீட் மிஷினு 10 மிஷின் 15 மிஷின் வாங்கியிருப்பாங்க. ஒரு 6 மிஷின் வாங்கி ஒரு 6 காங்கிரீட்டு லாரி வாங்கிறதுக்கு வச்சுருக்கிற காசு வச்சுருப்பாங்க. சம்பாதிச்ச காசு, பழைய காசு, சொத்து பத்தெல்லாம் விற்று வாங்கியிருப்பாங்க. ஆனால் 4 வாங்கும்போது அது கடனாக தான் வாங்குவாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு என்ன தோணுது, நிம்மதியாகிறேன்னு. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். மாதம் 10 வேலை வருமா, ஒரு வேலை வரும். அந்த ஒரு வேலை வாங்கினா அந்த வண்டி செலவுக்கு அந்த தேய்மானத்துக்கே கரெக்டாக இருக்க மாதிரியே அதில் ஒரு லாபம் வராது. வந்தாலுக்கு நல்ல மார்க்கெட்டு கஷ்டப்படும். கூட்டம் தேணும், அந்தந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு தனியாக ஒரு மார்க்கெட்டிங்காக போகலாம். வர்றது வரட்டு. ஒரு சிலருக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது வாழ்க்கை. ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை வந்து ஓடிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த வாழ்க்கையை ஓடுறது கஷ்டமாக இருக்கும். எல்லாம் மார்க்கெட்டிங். ஒரு சிலருக்கு லக்கு, அது பாட்டுக்கு போகும். ஒரு சிலர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது பாட்டுக்கு போகும். ஒரு சிலர் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்க, அது பாட்டுக்கு போகும். அவங்க அப்பா அம்மானால அவன் தான் பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி போகுது. அப்படி தான் ஒரு சிலருக்கு அமையும், ஒரு சிலருக்கு அமையாது. ஒரு சிலருக்கு அமையாது, கஷ்டப்படுறாங்க அமையாது. கஷ்டப்பட்டு தான் போகணும். ஒரு கட்டணம் எல்லாம் போய் மார்க்கெட்டு கேட்க வேண்டியது, இதை பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. அப்படி தாங்க எல்லாமே. ஒரு ஆட்டோக்காரரை வச்சுக்கிறாங்கன்னா ஆட்டோ வாங்கி நிறுத்தினா மட்டும் போதாது. போய் அந்த கஸ்டமர் இருக்கிற பக்கம் போய் நிற்கணும். இல்லைன்னா விலை கம்மியாக கொடுக்கணும். இல்லைன்னா ஆஃபர் மாதிரி போடணும். இல்லைன்னா தனியாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு அங்கே நிற்கணும். ஒரே பக்கம் 30 ஆட்டோ 50 ஆட்டோ இருந்தாலும் இந்த ஆட்டோக்காரர்களெல்லாம் பிரச்சனை.
அங்கே வந்து விலை கம்மியாக வாங்கினாலும் பிரச்சனை, சவாரி அதிகமாக ஓட்டினாலும் பிரச்சனை, இருக்கிற சவாரி ஓட்டினாலும் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணணும், தனி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு இடம் மாதிரி நிறுத்திக்கும். ரெகுலர் ஒரு கஸ்டமர் வரேங்க பார்த்து ஒரு 30 வீட்டுக்கு போய் டைரெக்டாக கேளு. நான் பேசஞ்சர் ஆட்டோ வச்சுருக்கிறேன், ஒரு 50 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ஏரியா போய் ஒரு லெட்டர் மாதிரியோ ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துட்டு வா. ஆட்டோ வச்சுக்கிறேன், எப்போ வேணும் கூப்பிட்டா கம்மி ரேட்டில் ஓட்டி தரேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க லோக்கலத்தில். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு 10 கஸ்டமர் ரெகுலராக வருவாங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதுதான் கஷ்டமே. நம்ம நிறைய பேர் வண்டி வாங்கி விட்டாங்க. நான் வண்டி வாங்கினதோட எல்லோரும் வண்டி வாங்கி விட்டாங்க, ஆட்டோ வாங்கி விட்டாங்க, டாடேஸ் வாங்கி விட்டாங்க. ஏகப்பட்ட வாடகை ஒட்டி வர மாட்டேங்குது. மார்க்கெட்டிங் போய் பண்ணோம். ஏன்னா ஒரு பையன் ஒரு மார்க்கெட்டிங் படைச்சு விடும். 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வேலை வாங்கினா ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு பையனை பேசுறதுக்கு விட மாட்டோம். நம்மளே பார்த்துக்கணும், நம்ம பேச முடியாது. நீ வண்டி வாடகை ஒரு நாள் ஓடுறது பார்ப்பியா, நாங்கள் போய் கொடுக்குறது பார்ப்பியா? யாராச்சும் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் பேசி ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடோ 20 வீடோ கவரேஜ் பண்ணிட்டு கொடுக்க சொல்லுது. அது ரீச் ஆகுது. ஆட்டோக்காரர்களாம் ஜேசிபிக்காரரும் அப்படித்தான். காடு வச்சுக்கிறீங்க, விவசாயிக்காரங்க, இன்னும் பலர் மரம் வெட்டுறவங்க விட்டாலும் நேரடியாக போய் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு வந்தால் அவங்க நிறையா கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு போகலாம். பஸ்ஸுக்காரமும் அப்படித்தான். எங்கெங்கே இந்த ட்ராவல்ஸ் கைடெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட பேசி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இப்போ டூர் சேர்த்துறாங்க, அந்த வேளாங்கண்ணி, திருவண்ணாமலை, மேல்மருவத்தூர், பொன்னிவளநாடு, இன்னும் நிறையா சுற்றுலாத்தலங்கள். அங்கே போய் நின்றுட்டு வரையும் அங்கே இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட இது பேசி அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி நம்பர் கொடுத்தாலும் ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகலாம். இந்த பல்வேறு விதமான மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு கட்டடம் மார்க்கெட்டிங் அப்படித்தான் பெரிய முதல்ல போட்டு உட்கார்றது முக்கியம் கிடையாதுங்க. அது சக்ஸஸ் ஆகாது. பெரிய முதல் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் போனால் நிம்மதி இருக்கணும். ஒரு குடும்பம் குட்டிங்கன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு பெரியவங்க வரைக்கும் கஷ்டப்பட்டு தீரணும். ஆனால் வாழ்க்கையோட அனுபவம் எப்படி கிடைக்கும்? இந்த வாழ்க்கையோட அனுபவம் அப்படியே போயிடுமா? சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றி இலக்கு முக்கியம். கஷ்டமாக பார்க்காதீங்க. வெற்றி இலக்காக பாருங்கள், சாதனையாக பாருங்கள், பொறுப்பாக பாருங்கள், சிந்தனையாக பாருங்கள். மிகப்பெரிய வெற்றியாளராக உங்களை வழிகின்றதற்குண்டான விஷயம் உங்கள் இலக்கு, உங்களோட முயற்சி கண்டிப்பாக அமையும். எல்லாம் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்பா நமக்கு வாழ்க்கை போச்சு, நம்ம முதல்ல போட்டு இப்படியா போச்சு, நம்ம முதல்ல போட்டு அப்படியே போச்சு. ஒரு பேக்கரி கடை எடுங்க, ஒரு டீ கடை எடுங்க, ஒரு ஸ்நாக்ஸ் கடை எடுங்க, ஒரு ஹோட்டல் எடுங்க. எல்லாம் டெய்லி வேஸ்ட்டாக கூட்டிகிட்டே இருக்கிறீங்க, அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. வெற்றியிலக்கு டோனம் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ தான் வெற்றி பெற முடியும். ஏதோ ஒரு அது மாதிரி கிளிக் ஆகி சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. கடன் வாங்கி ஏதோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது. பயக்கூடாது. வாழ்க்கையில் இறங்கி பார்த்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறலாம். கரெக்டுங்களா? பிடிச்சதா ஷேர் பண்ணாண்டி டைம் இல்லாதனால பஸ்ஸில் பேச வேண்டியது இருக்குது. சவுண்டு கேட்காதுன்னு தெரியல. பிடிச்சதா ஷேர் பண்ணாண்டி.